إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாராந்த மார்க்க விளக்க வகுப்பில் இன்றைய தினம் கடந்த வகுப்பினுடைய தொடர் தலைப்பாக ரிஸ்கின் திறவுகோள்கள், வாழ்வாதாரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ரிஸ்க் என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு மனிதனுடைய இன்மை மறுமை அந்த இந்த ரிஸ்க் என்ற வார்த்தையை நாங்கள் அதுக்குரிய அர்த்தத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் ரிஸ்கினுடைய திறவுகோள்களை அல்லாஹ் தாலா சில அமல்களிலே, சில செயல்பாடுகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தொட்டு காட்டுகிறது. அந்த வரிசையில் தான் கடந்த வகுப்பில் நாங்கள் எமக்கு அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்க்கு விசாலமாக விரிவாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு திறவுகோள்களில் உள்ளது தான் அந்த இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பின் ஊடாக எங்களுக்கு அல்லாஹ் தாலா எமது வாழ்வாதாரத்தை விருத்தி செய்வான், அதிகரிப்பான் என்ற செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதே தொடர்ந்து அடுத்த திறவுகோள்களில் உள்ளது தான் இறையச்சம். தக்குவா ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் அதிகரிப்பதற்கு ஒரு இன்றியமையாத ஒரு அம்சம் தான் இறையச்சம். இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தாலா அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அதிகரிப்பான், அவருடைய வாழ்வாதாரத்தில் அவர்களுக்கு போதும் என்ற அந்த தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்ற செய்திகளை குர்ஆன் எங்களுக்கு அடிக்கடி ஞாபகமூட்டுவதை பார்க்கிறோம். எனவே இறையச்சம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு உரைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். பொதுவாக ஹுதுபா உரைகளில் இந்த இறையச்சத்தை பற்றி வசியத்து செய்வதே ஹுதுபாவினுடைய நிபந்தனைகள் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது. எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள், முஸ்லீம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. உங்களை படைச்ச ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த இறைவனை நீங்கள் அஞ்சுங்கள் அப்படின்னு குர்ஆன் பல இடங்களில் இந்த தக்வாவை பற்றி பேசுவதை பார்க்கிறோம். அப்ப இறையச்சம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத உண்டு. இறையச்சம் இல்லாமல் ஒருவனால் சொர்க்கத்தை அடைய முடியாது. இறையச்சம் தான், அல்லாஹ்வுடைய அந்த பயம்தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வைக்கும். அது ஏற்கனவே ஒரு மூமினுடைய அடிப்படையான நம்பிக்கையில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவன் இறையச்சமானாக தன்னை மாற்றிக்கொள்வதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ்விடம் இறையச்சத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடம் நேர்வழியை கேட்கிறேன், இறை அச்சத்தை, தக்வாவை கேட்கிறேன், கட்பொழுக்கத்தை கேட்கிறேன், போதும் என்ற தன்மையை கேட்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் கேட்டிருக்கிறார்கள். எனவே இத்தகில்லாக ஹைசுமா குந்த, நீங்க எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தலும் செய்திருக்கிறார்கள். எனவே இறையச்சம் என்று சொல்வது எங்களுக்கு தெரிந்த கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அந்த இறையச்சத்தோடு தான் வாழ வேண்டும் என்ற தெளிவோடு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த இறையச்சம் எங்களோட பொருளாதாரத்துக்கு
பொருளாதார விஸ்தீர்ணத்துக்கு காரணமாக அமையும் என்று சொன்னால் அந்த அந்த இறையச்சம் எந்த அளவு தூரம் ஒரு விசேஷமானது, எவ்வளவு தூரம் நாங்கள் அதிலே கவனம் எடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தலைப்பிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி. இறையச்சம் என்றது எங்களுக்கு பொதுவாக தெரியும், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும்னு தெரியும், தக்குவான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த தக்குவாவினுடைய பலன்களில் ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்துக்கான வசதிகளை அல்லாஹ் தஆலா விசாலமாக்குவான். இந்த இறையச்சத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய நலவுகளை நாடுவான், நிறைய ஹைர்களை பரக்கத்துகளை கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதையும் நாங்கள் சேர்த்து விளங்கி கொண்டால் அடிக்கடி அந்த இறையச்ச உணர்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம். எனவே நபித்தோழர்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கின்ற போதெல்லாம் இறையச்சத்தை கொண்டு வசியத்து செய்து கொள்வார்கள். நல்ல மனிதர்கள், அறிஞர்கள் அவர்களுடைய சந்திப்புகளில் எல்லாம் ஒருவருக்கொருவர் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்து கொள்வார்கள். அப்ப அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்களாக இருந்தால், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு ஒருத்தர் எங்களுக்கு சொன்னால் அது எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல உபதேசம், ஒரு நல்ல செய்தி. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது யாராவது பெருமை அடித்தால் அது முனாஃபிக்களுடைய குணம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னால் முனாஃபிக்கள் பெருமை அடிப்பார்கள். என்ன சொல்வார்கள்? அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும், அப்ப நீங்க பெரிய தக்வாதாரியோ, நீங்க பெரிய அல்லாஹ் பயந்து நடக்கிற ஆளோ, நீங்க எனக்கு சொல்லணுமா இப்படின்னு ஒருவன் இறையச்சத்தை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கன்னு ஒரு பிரச்சனையில் ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் பயந்து நடங்க இப்படி சொன்னால் ஒரு மூமின் கட்டுப்படுவார். ஒரு மூமின் கட்டாயம் அல்லாஹ் பயந்து தான் நடக்கணும்னு சொல்லுவான், அது மூமின். நீ யார் எனக்கு சொல்றதுக்கு அல்லாஹ் பயப்படணும்னு, நீ முதல்ல அல்லாஹ் பயந்து நடக்கிறியா அப்படின்னு திருப்பி பேசினால் அது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்காது என்பதை குர்ஆன் எங்களுக்கு என்ன செய்கிறது, படித்து தந்து கொண்டு இருக்கிறது. எனவே முனாஃபிக்குக்கும் மூமின்களுக்கும் உள்ள வித்தியாசத்தில் கூட இறையச்சம் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. முனாஃபிக் அல்லாஹ்வுக்கு பயம் மாதிரி நடிப்பான், உண்மையிலே அவன்கிட்ட அல்லாஹ்ட பயம் இருக்காது. மக்களோட கூட்டமாக இருக்கிற நேரம், ஜமாத்தோடு தொழுகிற நேரம் அவன் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருப்பது போன்று காட்டிக்கொள்வான். தனிமையிலே அல்லாஹ்வுடைய அச்சம் அவனுக்கு இருக்காது. தனிமையில் இருக்கும்போது அவன் தொழ மாட்டான். தனிமையில் இருக்கும் பொழுது அவன் எல்லா ஹராம் மார்க்கம் தடுத்தவைகளை எல்லாம் செய்வான். கூட்டமாக இருக்கிற பொழுது இறையச்சவான் போன்று காட்டிக்கொள்வான். ஆனால் உண்மையான மூமின் எல்லா இடத்திலேயுமே அவனுடைய இறையச்சம் வேலை செய்யும். எனவே நாங்கள் அந்த உண்மையான இறையச்சத்தை அல்லாஹ்விடம் அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த தக்வா எங்களது வாழ்வாதாரத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது, ஒரு திறவுகோலாக இருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை சிந்தித்து பார்த்தாலே இது எங்களுக்கு சூரத்துல் தலாக்கினுடைய 2வது 3வது ஆயத்துகளை நீங்கள் படித்து பார்த்தாலே அதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமை யத்தகில்லா, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜன், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தீர்வை, அவருடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் வெளிவாரத்துக்கான ஒரு மஹ்ரஜை, தீர்வை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்துவான். வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை அளிப்பான் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு மஹ்ரஜை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அறியாத புறத்தில், அவர்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்தை கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் சூரத்து தலாக்கினுடைய 2வது வசனம், 2வது 3வது வசனத்தை நீங்க படிச்சு பார்க்கிற நேரம் எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, இறையச்சத்துக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அஞ்சி பயந்து ஒருவன் நடக்கிறானாக இருந்தால் அவன் அந்த தக்வா அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். உண்மையிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய சோதனைகள், ஆரம்பத்தில் சோதனைகள் ஒரு மூமினை நோக்கி பெரிய ஒரு வெள்ளத்தை போன்று தான் வரும். அப்படியே காலப்போக்கில் அல்லாஹ் தஆலா அந்த சோதனைகளுடைய அந்த தாக்கத்தை சிறிதாக்கி அவனுடைய இறையச்சத்திற்கேற்ப அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை விட்டும் அவனை நீக்கி விடுவான். அப்ப சோதனை வாருகின்ற பொழுது யாரெல்லாம் இறையச்சத்தை கையில் எடுக்கிறார்களோ, இறையச்சத்தோடு நடக்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்க்கு பயந்து மாற்றிக்கொள்கிறார்களோ,
அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே போறதுக்கான வழியை அல்லாஹ் காட்டுவான். சில பேர் நாங்கள் பார்ப்போம், ஒரு சிக்கல்ல மாட்டிடுவோம், ஒரு பிரச்சனையில மாட்டிடுவோம், எப்படி வெளியே வாரதுன்னு எங்களுக்கு தெரியாது, தடமாறுவோம், எவ்வளோ உலகளாவிய முயற்சியெல்லாம் எடுப்போம், ஒன்றுக்குமே கை கொடுக்குதில்லை, எப்படி வெளியே வருவோம்னு தெரியாம நாங்கள் திணறுவோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வை பயந்து நடந்தால் அதிலிருந்து வெளியே வாரத்துக்குரிய வழியை நான் காட்டுவேன்னு அல்லாஹ் சொல்றான். வாழ்வாதாரத்துக்குரிய வசதிகளையும் உங்களுக்கு நீங்க நினைக்காத புறத்துல நீங்க ஒரு தொழில் செஞ்சிருப்பீங்க, அதுல வச்சு முன்னேறலாம் நீங்க நினைப்பீங்க, ஆனா அதுல உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காது. நீங்க வேற ஒரு ஒரு சோர்ஸை வச்சு முன்னேறலான்னு பார்ப்பீங்க, ஒரு திட்டத்தை போட்டிருப்பீங்க, ஆனா அதுல கிடைச்சிக்காது. நீங்க எதிர்பார்க்காத நினைக்காத புறத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பொருளாதாரத்தில், உங்களோட வாழ்வாதாரத்தில், உங்களோட கணவன் மனைவி வாழ்க்கையில ரிஸ்க்ன்றது, வாழ்வாதாரம்ன்றது வெறுமனே ஒரு பொருளாதாரத்தோட மாத்திரம் தங்கினதில்லை. ஒரு சாலிகான மனைவி ஒரு பெரிய ஒரு ரிஸ்க், ஒரு சாலிகான பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரக்கூடிய பெரிய ரிஸ்க், சாலிகான பிள்ளைகள், பிள்ளை பாக்கியம், பிள்ளை கிடைக்கிறது மட்டும் ரிஸ்க் கிடையாது, அந்த பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக நாங்கள் மரணித்தால் எங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கினால் அது எங்களுக்கு ஒரு ரிஸ்க், அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல ரிஸ்க், அது நல்ல ஒரு எங்களுக்கு மறுமையில கை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அது. எனவே இப்படி எல்லா கோணங்களிலையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நோயை போக்கி ஆஃபியத்தை கொண்டு, ஆரோக்கியத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களுடைய அந்த ரிஸ்கை அல்லாஹ் தஆலா தருவான். எனவே பல கோணங்களில், நாங்கள் எதிர்பார்க்காத கோணங்களில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான் அப்படின்னு இறையச்சத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உறுதிமானத்தை, ஒரு வாக்குறுதியை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய சூரத்துல் ஆராஃபினுடைய 96வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு ஊரை பத்தி சொல்ற நேரம், அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய செழிப்புகளும் பரக்கத்துகளும் வந்து சேரணுமாக இருந்தால் அவர்கள் இறையச்சவான்களாக வாழ வேண்டும், அப்பதான் அல்லாஹ்ட பரக்கத்து வரும்னு அல்லாஹ் சொல்றான். அது எப்படி சொல்றான்னு பாருங்க. வலவ் அன்ன அஹ்லல் குரா, வலவ் அன்ன அஹ்லல் குரா, நிச்சயமாக அந்த ஊர்வாசிகள், ஆமனு ஈமான் கொண்டு, வத்தகவ் அல்லாஹ்வை பயந்து அவர்கள் இருந்திருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், நாங்கள் வானம் பூமிகளுடைய பரக்கத்துகளை அவர்களுக்கு திறந்து கொடுத்திருப்போம். ஒரு ஊரார சொல்லி அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்திருந்தால், வானத்திலையும் பூமியிலையும் உள்ள பரக்கத்துகளை, நாங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியவைகளை திறந்து அவர்களுக்கு கொடுத்திருப்போம். வலாக்கின் கஸ்ஸபு, ஆனால் அப்படி அவங்க செய்யல, அவங்க அல்லாஹ்வை பொய்ப்பித்தார்கள். ஃபஅஹதுனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் செய்த அந்த அநியாயம் பாவத்துக்காக அவர்களை நாங்கள் பிடித்தோம், அவர்களை நாங்கள் தண்டித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த சூரா, இந்த வசனம் எங்களுக்கு மிக அழகாக சொல்கிறது, ஈமானும் தக்வாவும் இது ரெண்டும், இந்த ரெண்டும் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ, எந்த சமூகத்தில் இருக்குமோ அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான், அந்த சமூகத்துக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தஆலா திறந்து கொடுப்பான்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எங்கட ஊர்ல, எங்கட நாட்டுல கஷ்டம், வறுமை, பொருளாதாரத்துல செழிப்பு இல்லை, நிம்மதி இல்லைண்டா இந்த ரெண்டு பிரச்சனைக்கு, ஒன்று ஈமான் இல்லை, அடுத்தது இறையச்சம் இல்லை. மாற்று மதத்தவர்கள் ஈமான் இல்லை, அவர்கள்ட்ட இறையச்சம் இல்லை, ரெண்டாவது விஷயம். முஸ்லீம்களும் ஈமானும் இறையச்சமும் இல்லாமல் இருந்தால், முஸ்லீம்களையும் அந்த தெளிவு இல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி முஸ்லீம்களுக்கும் கிடைக்காது. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்ட பரக்கத்து கிடைக்கல, என்ன வாழ்வாதாரம் கஷ்டமா இருக்குது, என்ன பொருளாதாரத்தில் பிரச்சனையா இருக்குதுன்னு நாங்க அங்கலாய்க்கிறோம், ஒருவருக்கொருவர் புலம்பிக் கொள்றோம். யாரை பார்த்தாலும் ரெண்டு பேர் கூடி பேசுற நேரம் இந்த அவர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை பற்றி தான் பேசுகிறார்கள். நாட்டில் உள்ள நிலைமை, பொருளாதார நிலைமை, அரசியல் நிலைமைகள் சுற்றி வளைச்சி அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் உள்ள வறுமையை பற்றி தான் பேசிக்கொள்கிறார்கள். இஸ்லாம் இந்த வறுமையை ஒழிப்பதற்கு, எங்களோட வாழ்வாதாரம் விஸ்தீர்ணம் அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளுடைய வாயில்கள் திறக்கப்படுவதற்கு அழகான திறவுகோள்களை, வழிகளை இஸ்லாம் எங்களை காட்டியிருக்கிறது. அந்த வழிகளை தேடி படித்து எங்களை மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் நாங்கள் யாரிடமும் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா போதும் என்ற அந்த செல்வத்தை தருவான், போதும் என்ற அந்த உணர்வை, உள்ளத்தை தருவான்.
அதே போல நாங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் தஆலா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் எங்களுக்கு வழிகாட்டுவான். நாங்கள் அறியாத புறத்தில் அல்லாஹ் எங்களுக்கு உணவளித்து கொண்டு எங்களோட வாழ்வாதாரத்தை தந்து கொண்டே இருப்பான். இது யாருக்கு வரும்டா? உண்மையான நம்பிக்கையாளர்களுக்கு தான் அது வரும். நம்பிக்கையில தளம்பல் இருந்தால், நம்பிக்கையில உறுதி இல்லை என்றிருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை கண்ணால காண முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வாழ்வாதாரம் எமக்கு விசாரணம் அடைய வேண்டும், நாங்கள் இன்மையிலையும் மறுமையிலையும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா தான் எங்களுக்கு அதற்குரிய வழிகளை காட்ட வேண்டும். அதற்கான அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எங்களை மாற்ற வேண்டும். எங்களிடம் அந்த தகுதி இருக்க வேண்டும். நான் இறைச்சவானாக இருக்கிறேனா, ஈமான்ல தெளிவாக இருக்கிறேனா? இன்றைக்கு முஸ்லீம்களுடைய ஈமானே கேள்விக்குறியாக இருக்கிறது. முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் 5 நேரம் பள்ளிக்கு தொழுகிறார்கள், ஹஜ்ஜுக்கு கூட பெய்த்துக் கொள்கிறார்கள், ஜக்காத்து தர்மங்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனாலும் அவருடைய கழுத்திலே தாயத்தை தொங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வீட்டுகளுக்கு போனால் 4 பக்கம் போத்தலை தொங்க வைத்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். அவர்கள் தர்கா வழிபாட்டையும் செய்து கொள்கிறார்கள். இந்த மாதிரி இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபிகளாருடைய பேரில் சுபஹான மௌலூது போன்ற ஷிர்கானவை பைத்துகளை பாடி நபிகளாருக்கு விழா கொண்டாடுகிறார்கள். அப்ப இவர்கள் உண்மையிலே ஈமானில் தெளிவில்லாத, நபிகளாருடைய சுன்னா பற்றிய விளக்கமில்லாத நிலையில் இருந்தால் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி முஸ்லிம்களுக்கு கிடைக்கும்? எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த இறையச்சவான்களாக, அந்த ஈமான்தாரிகளாக இவர்கள் இருக்கலாம்? இவர்கள் அல்லாஹ்வை பயப்படுறது உண்மை, ஆனால் பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி. எப்படி நீங்க அல்லாஹ்வை பயப்படணும்னா அல்லாஹ் சொல்லி தருவான் குர்ஆன்ல, நீ இப்படி பயப்படு. அப்ப அல்லாஹ் தடுத்தவைகளை செய்து கொண்டு நான் அல்லாஹ்க்கு பயப்படுறேன்னு சொன்னா அது பயமாக ஆகாது. அல்லாஹ்க்கு பயப்படுறதுன்னு சொன்னால் அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடப்பதும், அல்லாஹ் தவிர்ந்தவைகளை தவிர்ப்பதும், அதுதான் தக்வா. தக்வாவுக்கான வரைவிலக்கணம் என்ன? அல்லாஹ் எதை ஏவினானோ அதை எடுத்து நடப்பாரு, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தவிர்த்து கொள்வார். பயம், அல்லாட பயத்துக்காக வேண்டி விடுவாரு, அல்லாட பயத்துக்காக வேண்டி அல்லாட கட்டளை எடுத்து நடப்பாரு, அதுதான் இறையச்சம். அப்போ ஒருத்தர் இறையச்சம்னு சொல்லி கொண்டு அல்லாஹ்வுடைய ஏவல் எடுக்கிறாரு, அல்லாஹ் தடுத்ததுகளை விடுறதில்லை, அல்லாஹ் தடுத்த பாவங்களை அவர் தவிர்த்து கொள்றதில்லை. அப்ப அவர் இறையச்சவான் இல்லை. இறையச்சவானாக இருந்தால் ரெண்டும் அவர் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஏவலை எடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விலக்கலை தவிர்த்து நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இறையச்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாழ்வாதாரம் விசாலம் அடைவதற்கு, வாழ்வாதாரத்திலே விஸ்தீர்ணம் கிடைப்பதற்கு பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அடுத்த ஒரு அம்சம்தான் தவக்குல், அடுத்த திறவுகோல். இப்போ இறையச்சம் ஒரு திறவுகோல், பாவ மன்னிப்பு ஒரு திறவுகோல், அதே மாதிரி இன்னொரு திறவுகோல் தான் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுதல். எங்களுடைய அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்புதாரி அல்லாஹ். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தல், இந்த தவக்குல் என்று சொல்வது இஸ்லாமிய நம்பிக்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு மனிதன் அவனுக்கு செல்வாக்கு இருந்தாலும், சொத்து செல்வம் இருந்தாலும், அறிவாற்றல் இருந்தாலும், அவனுடைய அனைத்து காரியங்களையும் அவன் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட தான் ஒப்படைக்கிறேன், அல்லாஹ் தான் இதுக்கு பொறுப்பு, அல்லாஹ் தான் எனக்கு இதுக்கு சரியான வழியை காட்டணும் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுக்குத்தான் தவக்குல் என்று சொல்வார்கள். அப்ப அத்தவக்குல் என்று சொல்வது தன்னுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வுக்கே பொறுப்பு, அல்லாஹ் தான் எனக்கு பொறுப்பாக எடுப்பான் என்று சொல்லி உளமாற நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வது. சரி, இதை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள் எப்படி வருதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவக்குலுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வை நீங்கள் தவக்குல் செய்ய வேண்டிய விதத்தில் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டினால், பொறுப்பு சாட்ட வேண்டிய விதத்தில் அல்லாஹ்வை பொறுப்பாளனாக நீங்கள் ஆக்கினால், ல ருஸிக்தும் கமா துர்ஸகுத் தய்ர், பறவைகள் உணவளிக்கப்படுவது போன்று நீங்களும் உணவளிக்கப்படுவீர்கள். தகுது ஹிமாசன் வ தரூஹு பித்தானா, காலையில் போகின்ற பொழுது வெறும் வயிற்றோடு அவைகள் செல்கின்றன, மாலையில் வீடு திருகின்ற பொழுது வயிறு நிரம்ப வீடு திரும்புகின்றன. இது மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் ரிஸ்க் அளிப்பான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு
தவக்குள் வைத்தால், அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டி வாழ்ந்தால் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பறவையை உதாரணம் காட்டுறான். அப்ப பறவைக்கு நாளைக்கு என்ன எங்கே கிடைக்கும்னு அதுக்கு தெரியாது. அது குடும்பத்துக்காக என்னது பரம்பரைக்காக அது சேர்த்துவும் வைக்காது. அது தேடிட்டு வாரது அண்டைக்கு அதுக்கும் அதோட குஞ்சுகளுக்கும் அவ்வளவுதான். அதுக்கு மேல அது மூட்டை கட்டி வச்சு கூட்டில் சேர்க்காது. அதுக்கு தெரியாது நாளைக்கு நடக்க போறது அல்லாஹ்ட கையிலன்னு அல்லாஹ்ட பொறுப்பு சாட்டிடும். இது மாதிரி ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுடைய காரியங்களில் அவன் ஈடுபட்டால் உணவளிப்பவன் அல்லாஹ். பறவைகளுக்கு உணவளிக்கிற மாதிரி அல்லாஹ் அவனுக்கு உணவளிப்பான். ஆனால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கணும். நான் சம்பாதிச்சா தான் எனக்கு கிடைக்கும், ஏண்ட முயற்சியால் தான் இது நடக்கும் அப்படின்னு நம்பினால் அது தவக்குலுக்கு நேர் மாற்றமானது. நான் இங்கே போனால் தான் அது சரி வரும் இல்லை. நீங்கள் முயற்சி எடுங்க. முயற்சி எடுக்கிறது இஸ்லாத்தில் மிக முக்கியம். ஆனால் முடிவு அல்லாஹ்ட கையில் உள்ளது. நாங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அல்லாஹ் தஆலா தான் எனக்கு இதை லேசாக்கி தர வேண்டும், அல்லாஹ் தஆலா தான் இதை எனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஆழமான நம்பிக்கையை தான் தவக்குல் என்ற அந்த பதம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமன் யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ, அல்லாஹ்வை தனக்கு பொறுப்புதாரியாக எடுத்துக் கொள்கிறார்களோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவனே அவர்களுக்கு போதுமானவன். அல்லாஹ்ட மேல நம்பிக்கை வச்சிட்டீங்களா, அல்லாஹ்ட மேல தவக்குல் வச்சிட்டீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பு. மற்ற நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்வை நீங்க பொறுப்பு சாட்டிட்டீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் தஆலா உங்களை பொறுப்பெடுப்பான். அல்லாஹ் உங்களோட பாதுகாவலனாக இருப்பான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி, அவனுடைய காரியங்களை அவனுடைய கட்டளைகளை அவன் மிகைக்கக்கூடியவன். அல்லாஹ் தஆலா அவனுடைய கட்டளைகளை அவன்தான் மிகைத்து நடக்கக்கூடியவன். கது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா நிர்ணயத்தை கதிரை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு காலத்தை வச்சுக்கிறான். அந்த காலத்துல தான் அது முடியும், அந்த டைம்ல தான் அது நடக்கும் அப்படின்றது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்ப நாங்க அல்லாஹ்ட மேல தவக்குல் வச்சிட்டோம்டா அல்லாஹ் தஆலா அதை பொறுப்பெடுப்பான். நாங்க மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்ட மேல நீங்க தவக்குல் வச்சிட்டீங்க, அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன். உங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் அதை ஏற்படுத்தி தருவான். அதுதான். அப்ப மனக்குழப்பம் வராது, மன சஞ்சலம் ஏற்படாது, ஒரு மோசமான முடிவுக்கு ஒரு மனிதன் போக மாட்டான். ஏன்? அவன் நம்பிக்கை அல்லாஹ் மீது தவக்குல் வைத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் மீது தவக்குல் வைத்திருப்பதனால் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு என்ன மனக்குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு வராது. யாருக்கெல்லாம் மனசுல பதட்டம் குழப்பம் இருக்குதோ இவர்கள் தவக்குல் இல்லாதவர்கள். மனசுல குழப்பம் இல்லாமல் இருந்தால், தெளிவோடு இருந்தால், அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கூண்டத்தில் போடக்கொள்ள அவர் கேட்ட துவா என்ன? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், பொறுப்புதாரிகளில் அவனே மிகச்சிறந்தவன். அப்ப தவக்குல் தான் அவர் வச்சார். நெருப்புல தான் போட போறாங்கன்னு தெரியுது, அவர் தவக்குல் வச்சுக்கிறார். அப்ப அவருக்கு என்ன நம்பிக்கை? அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். சுட்டாலும் அல்லாஹ் தான் பொறுப்பெடுப்பான், சுடாம பாதுகாத்தாலும் அல்லாஹ் தான் பொறுப்பெடுப்பான். எனக்கு இப்போ ஒன்றும் செய்யலை, பொறுப்பு அல்லாஹ்ட கையில் ஒப்படைச்சிட்டாரு. இப்படி நாங்கள் அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கணும். ஒன்று நடக்க போக்கலாம், இதுக்கு இப்படி வந்தா இதுக்கு இப்படி நடக்கும்ட்டு நாங்களாம் ஒரு முடிவு எடுத்துட்டு அல்லாஹ்ட பொறுப்பிடல. என்ன நடந்தாலும் சரி அல்லாஹ்க்கு பொறுப்பு. அல்லாஹ்வே பொறுப்பு. அல்லாஹ் எது எனக்கு நலவோ அதை எனக்கு எடுத்து தருவான். இப்படியான ஆழமான நம்பிக்கையோடு ஒருவன் இருந்தால் இது அவனுடைய வாழ்வாதாரத்தை விஸ்தீரப்படுத்துவதற்கு இந்த தவக்குல் காரணமாக அமையும் என்று சொல்லி அல் குர்ஆன் எங்களுக்கு இதை எங்களுக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை எங்களுக்கு சொல்கிறார்கள். அப்படி என்றால் அதே மாதிரி தவக்குல் என்று சொல்றதோட ஒருத்தர் நிற்காம அதற்கான முயற்சியும் செய்யணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒருத்தர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, ஒட்டகத்தை அவுத்து வச்சுட்டு விட்டுட்டு அல்லாஹ்ட மேல தவக்குல் வைக்கவா, இல்லாட்டி ஒட்டகத்தை கட்டிட்டு அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கவா அப்படின்னு கேட்டு சொன்னாங்க, கட்டுங்க, கட்டிட்டு தவக்குல் வைங்க. அப்படின்னா முயற்சி செய்யுங்க, செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்ட தவக்குல் வைங்க. முயற்சி செய்யாம நான் அல்லாஹ்வை நம்பிக்கை வைங்கன்னு இஸ்லாம் சொல்லலை. நீங்க தொழில் செஞ்சுக்கிட்டு பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு
அல்லாஹ்வின் மீது தவக்குலும் வைத்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதை வழிகாட்டுவான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் எமது அன்றாட வாழ்க்கையில் இந்த நம்பிக்கைகளில் நாங்கள் உறுதியாக இருப்போமாக இருந்தால், இறையச்சம், அதே மாதிரி தவக்குல், அதே மாதிரி பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார், இவைகளின் ஊடாக நாங்கள் அல்லாஹ்விடம் நெருங்குவோமாக இருந்தால், அல்லாஹ்விடம் உதவி தேடுவோமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக எமது பொருளாதாரத்தில், எமது வாழ்வாதாரத்தில் விசாலத்தை, செழிப்பை, வாழ்வாதாரத்தில் முன்னேற்றத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். இதில் நாங்கள் பலகீனப்படுகின்ற போதெல்லாம் சோதனைகளும் துன்பங்களும் எங்களை ஆட்டிக்கொண்டே இருக்கும். எங்களோட மனசில் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஏற்படுத்தும். எங்களுக்கு ஒரு பயங்கரமான அச்சத்தை ஏற்படுத்தும். எங்களுக்கு முடிவெடுக்க தெரியாமல் ஒரு தவிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்போ இதில் நாங்கள் தெளிவாக இருந்தால் எங்களோட உள்ளத்துக்கு ரிலாக்ஸ் ஆகிடும், உள்ளம் கலங்காது. எது நடந்தாலும் அல்லாட்ட பொறுப்பு, அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களை பார்த்துக்கொள்வான் என்ற ஒரு மன உயிக்கும். அன்றைய நாளை கழிக்கிறதுல அவனுக்கு ஒரு குழப்பம் இருக்காது. மௌத்தாயினாலும் அவன் ஒரு மன நிம்மதியோடு இருப்பான். எனவே எமது உள்ளத்தில் உள்ள அந்த மனக்குறைகளை, மன பதட்டங்களை நீக்குவதற்கு கூட இந்த நம்பிக்கை ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையும் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த திறவுகோள்களில் உள்ளதுதான் அத்தஃபர்ருகு லி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதற்கு நேரம் கொடுக்கிறது, அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுக்கு டைம் ஒதுக்குறது, அதற்காக எங்களோட நேரத்தை, காலத்தை செலவழிக்கிறது. இது பொருளாதார அந்த வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்தும் என்பதையும் நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அப்போ வெறுமனே இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறது, தொழுகை 5 நேர வக்துக்கு நேரம் ஒதுக்கி நீங்கள் வாரது, இரவு தொழுகைக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் எழும்பி இரவு என்ன வணங்குறது, மார்க்கத்தை படிக்கிறத, மார்க்கத்தை விளங்குறதுக்காக டைம் ஒதுக்குறது, நல்ல பணிகளுக்காக நேரம் ஒதுக்குற, அல்லாஹ்வை உம்ரா, ஹஜ் போன்ற நல்ல பணிகளுக்காக நேரம் ஒதுக்குவதெல்லாம் எதில் வந்து சேரும், வாழ்வாதாரம் விசாலப்படுவதற்கு அதுகளும் காரணமாக அமையும், மறைமுகமாக. அதை நாங்கள் உணர மாட்டோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதில் வந்து என்ன செஞ்சிப்பான், அந்த நிறைய ஹைறுகளை வச்சிருப்பான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இமாம் அஹ்மத், திருமதி, இப்னு மாஜா, ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த கருத்தை வந்து எங்களுக்கு என்ன செய்து மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். என்ன கருத்துன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதா ஹதீஸுல் குதுசி, இப்னு ஆதம், ஆதமின் மகனே, தஃபர்ரக் லி இபாதத்தி, என்னை வணங்குவதற்கு நீ நேரம் ஒதுக்கு, இம்ல சதுரக கினன், உன்னுடைய உள்ளத்தை போதுமென்ற அந்த தன்மையால் நிரப்புவேன். என்னை வணங்குறதுக்கு நீ நேரம் ஒதுக்கினால் உன்னோட உள்ளத்துக்கு எதை கொண்டு உனக்கு செல்வத்தை நிரப்புவேன், போதும் என்ற தன்மையை கொண்டு உன்னோட உள்ளத்தை நிரப்புவேன். அப்படின்னா உனக்கு எது கிடைச்சாலும் உனக்கு போதும் என்ற நிலைமை வரும். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் போதான்ற தன்மை ஈக்காது உனக்கிட்ட. அதுதானே பெரிய செல்வம். போதுமென்ற எண்ணமே பெரும் செல்வம் இல்லையா? அதுதானே இந்த பெரிய செல்வம். அது பெரிய வசதி வாய்ப்பு கிடைச்சி கோடான கோடி மல்டி மில்லியனர் உலகத்தில் அவர் தான் பெரிய ஒரு பணக்காரன் சொன்னாலும் போதுமென்ற தன்மை அவன்கிட்ட இல்லாட்டி அவன் பணக்காரனே கிடையாது. உண்மையான செல்வம்ன்றது போதுமென்ற செல்வம் தான், போதுமென்ற தன்மை. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆதமின் மகனே, அல்லாஹ்க்கு தெரியும் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய அந்த குணாதிசயம், மனிதனுடைய தன்மை அல்லாஹ்க்கு தெரியும். எவ்வளோ கொடுத்தாலும் அவனுக்கு அவனோட வாயை நிரப்பேலாது. மண் தான் நிரப்புன்ற சொன்னாங்க ஏற்கனவே. வேறு ஹதீஸ்ல சொல்கிறாங்க, ஒரு 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 ஓடை அளவுக்கு தங்கம் கொடுக்கப்பட்டாலும் அவன் இன்னொரு ஓடையும் தங்கமாக வேணும்னு அவன் கேட்பான். அதை கொடுத்தா இன்னும் அவனுக்கு வேணும்னு அவன் கேட்பான். அவனுடைய உள்ளத்தை அவனுடைய வாயை மண் தான் நிரப்பும்
அப்படின்னா கபருக்கு போனா தான் அந்த ஆசை நிற்கும். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. அதைத்தான் அல்லாஹ் தாலா இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அல்லாஹ்ட இபாதத்துக்கு நீங்க நேரம் ஒதுக்கினா என்ன செய்வான் அல்லாஹ் தாலா? உங்களுக்கு போதுமென்ற அந்த தன்மையை, அந்த செல்வத்தை அல்லாஹ் தாலா உங்களோட உள்ளத்தில் அதிகரிப்பான். அது தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வ அசுத்து ஃபக்ரக், உன்னுடைய வறுமையை விட்டும் நான் உன்னை நீக்குவேன், வறுமையை உன்னை விட்டும் நீக்கிடுவேன். அதே மாதிரி அப்ப 2 சப்ஜெக்ட் வருது. அல்லாஹ்வை நீங்க இபாதத் செய்யறதுக்கு வணங்குறதுக்கு நேரம் ஒதுக்கினா போதுமென்ற செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். வறுமையை அல்லாஹ் எடுத்துருவான், வறுமையுடைய வாசலை அடைச்சிருவான். உங்களுக்கு வறுமை வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான். வ இல்லம் தஃஅல், சரி நீ இப்படி செய்யாட்டி, எப்படி அல்லாஹ்வை வணங்குறதுக்கு டைம் கொடுக்காட்டி, அல்லாஹ்வை வணங்குறதுக்கு நேரம் கொடுக்காட்டி, மலஅது யதக ஷுகுலா, உன்னுடைய கையை என்னது பிஸி ஆக்கிடுவேன். டைம் இல்லை, உன்னோட கையை என்ன செய்வேன், ஒரு டைம் இல்லாத நிலைமைக்கு ஆக்கிடுவேன். எது செய்யறதுக்கு உனக்கு டைம் இல்லை, குடும்பத்தை பார்க்க டைம் இல்லை, தொழுவ டைம் இல்லை, அல்லாஹ்வை பற்றி சிந்திக்க டைம் இல்லை, புள்ள குட்டிகளை பார்க்க டைம் இல்லை. உன்னை என்ன செஞ்சிருவேன், உலகத்திலேயே மூழ்கடிச்சிருவேன். உனக்கு எது செய்யறதுக்கு உனக்கு டைம் இல்லை, அவ்வளோ ரிஷி ஆயிடுவாய் நீ. ஏன்னா உனக்கு போதுமன்ற தன்மை இல்லை, வறுமை பற்றிய பயம், இது 2மே உன்னை பிஸி ஆக்கிரும். அப்படி சொல்லிட்டு சொல்றான், வலம் அசுத்த ஃபக்ரக், உன்னோட வறுமையும் நான் அடைக்க மாட்டேன், வறுமையும் உன்னை விட்டு இல்லாமக்க மாட்டேன், வறுமையும் உன்னை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும், நீ டென்ஷனாவே பிஸியாவே இருப்பாய், இது 2ம் உனக்கு நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியதாக வரக்கூடிய ஹதீஸ். இது திருமிதி, அதே மாதிரி ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸாகத்தான் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது, அல்லாஹ்வை வணங்குறதுக்கு, அல்லாஹ்வுக்கு இபாதத்துக்காக நேரம் ஒதுக்கினா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ரிஸ்குடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். வாழ்வாதாரத்தை எங்களுக்கு போதுமாக்கி தருவான், வறுமையை ஒழிப்பான், எங்களை விட்டு வறுமையை நீக்குவான். அப்ப பெருசா ஒன்றும் இல்லை, டைம் கொடுங்க. 5 நேர வக்தா உலக விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு டைமுக்கு ஜமாத்துக்கு போங்க, பள்ளிக்கு அதான் கேட்குதா போங்க. அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதா போங்க, குர்ஆன் ஓதுங்க, நேரம் கொடுங்க, குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் கொடுங்க, திக்ரு செய்யறதுக்கு நேரம் கொடுங்க, இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு நேரம் கொடுங்க, காலை மாலை திக்ருக்கு நேரம் கொடுங்க. உங்களோட வேலைகளோடையே நன்மையான விஷயங்களுக்கு நீங்க நேரம் கொடுத்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு போதுமென்ற தன்மையை ஏற்படுத்துவான், உங்களோட வறுமையை உங்களை விட்டு நீக்குவான். இதுதானே ஒரு முஸ்லீமுக்கு தேவை, இதுதானே இன்றைக்குள்ள பெரிய பிரச்சனை. அப்ப அல்லாஹ்வுக்கு நேரம் ஒதுக்காட்டி, அல்லாஹ்வை வணங்குறதுக்கு டைம் கொடுக்காட்டி அவரோட நிலைமை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய முஸ்லீம்கள்ட்ட நாங்கள் அதை பார்க்குறோம். என்ன கேட்டால் சொல்கிறோம், ஏன் கிளாஸுக்கு வர்றீங்க இல்லைன்னு கேட்டு பாருங்கள், என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். டைம் இல்லை. ஏன் ஜமாத்துக்கு வாரீங்க இல்லை, டைம் இல்லை. ஏன் உம்ராக்கு வாரீங்க இல்லை, டைம் இல்லை. டைம் இல்லைன்றதைத்தான் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதை சொல்லிக்கொண்டே என்ன செய்வார்கள், காலத்தை கழிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து எமது அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு நேரத்தை நாங்கள் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் டைம் டேபிள் போட்டுக்கொள்ளணும். அல்லாஹ்வை இபாதத்துக்கு நான் எவ்வளோ டைம் ஒதுக்குறேன், உலக விஷயத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு அதுவும் ஒரு இபாதத் தான். அதை நன்மையாக மாற்றிக்கொள்வதற்கு நான் என்ன முயற்சி எடுத்துக்கிறேன், ஹலாலான பொருளாதாரம், ரிஸ்க் ஹலாலா தேடுறது, நேர்மையாக நடக்கிறது, தொழிலில் நேர்மை, இப்படியான விஷயங்களை கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், இபாதத்தாக மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி 5 நேர தொழுகைக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, துவாக்கள் காலை மாலை திக்ருகள் ஓதுறதுக்கு, சதகாக்கள் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் முடிஞ்ச அளவு தர்மங்கள் செய்கிறதுக்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, மார்க்க விஷயங்களை கேட்கறதுக்கு, குர்ஆனை படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு, இப்படி எங்களோட அன்றாட வாழ்க்கையில் டைம் டேபிள் போடணும். இபாதத்துகளுக்கான நேரம் இப்படி நாங்கள் அல்லாஹ்க்கு நேரம் கொடுக்க 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 அல்லாஹ் எங்களுக்கு போதுமென்ற மனசை தந்து கொண்டே இருப்பான். வறுமையை அல்லாஹ் அடைச்சு கொண்டே இருப்பான். வறுமை என்ற வாசலை மூடுவான். வறுமை எங்களை விட்டு அல்லாஹ் போய்த்திரும், வறுமை எங்களை விட்டு ஓடிடும். நாங்கள் இபாதத்துக்கு நேரம் கொடுக்குறோம், அல்லாஹ்வை வணங்குறதுக்கு நேரம் கொடுக்குறோம். எனவே
முக்கியமான அடுத்த ஒரு திறவுகோல் தான் இந்த இறைவனை வணங்குவதற்காக நேரம் கொடுக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வை வணங்குவதின் ஊடாக நாங்கள் எமது நேரத்தை அதிகப்படுத்தினால் நிச்சயமாக அதுவே என்ன செய்யும், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வாழ்வாதாரம் விசாலம் அடைகிறதுக்கு காரணமாக அமையும். நாங்கள் அனுபவித்து பார்க்கலாம். நீ உங்களுக்கு யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நீங்கள் எப்போ அல்லாஹ்வோட நெருங்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வராது. அப்பெல்லாம் அல்லாஹ்வோட உதவி உங்களை வந்து கொண்டிருக்கிறத நீங்கள் அனுபவத்தில் காணலாம். எப்போ நீங்கள் அல்லாஹ் விட்டு தூரமாகறீங்களோ, மார்க்கத்தை விட்டு தூரமாகறீங்களோ, அப்பெல்லாம் உங்களை நோக்கி கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். இதே சாதாரணமாக எங்களுக்கு விளங்கும். அடுத்த அம்சம்தான் இந்த பொருளாதாரத்தினுடைய வாழ்வாதாரம் விசாலமாவதற்குரிய அடுத்த பகுதி தான் ஹஜ் உம்ரா தொடர்ந்து செய்கிறது. ஹஜ் உம்ராலாம் யாருக்கு தொடர்ந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமோ அந்த ஹஜ் உம்ராவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய பொருளாதாரத்துடைய விசாலத்தை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தில் சில ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்து தான் என்ன சொல்கிறார்கள், இந்த செய்தியை, இந்த ஒரு தலைப்பை இதுக்குள்ளே கொண்டு வராங்க. தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இடையில் ஒரு தொடர்ச்சி ஏற்படுத்தி கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ, உடலில் சக்தி இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்யலாம், மற்ற அமளிபாதத்துகளில் ஈடுபடுற மாதிரி ஹஜ்ஜிலையும் உம்ராலையும் கொஞ்சம் அவங்க என்ன செய்யலாம், கவனம் எடுக்கலாம். அப்படி கவனம் எடுத்தால் என்ஃபியானில் ஃபக்ர வதுனூப கமா என்ஃபில் கீரு ஹபஸல் ஹதீத் வதஹபி வல் ஃபில்லா, எப்படி இரும்பில் இருக்கக்கூடிய அந்த கரையை வந்து நெருப்பு இல்லாமாக்குதோ, அதே மாதிரி தங்கம் வெள்ளி இருக்கக்கூடிய அசுத்தங்களை உருக்குற நேரம் எப்படி அது கரைஞ்சி போகுதோ, அது மாதிரி ஹஜ்ஜும் உம்ராவும் மனிதனுடைய பாவத்தையும் வறுமையையும் உருக்கி எடுத்துரும், இல்லாமாக்கிறோம். ஹஜ்ஜும் உம்ராவும் ஒரு மனிதனுடைய வறுமையையும் பாவத்தையும் என்ன செஞ்சிருமாம், உரிக்கிருமாம். தங்கத்தை எப்படி நாங்கள் நெருப்பில் காய்ச்சி எடுத்தால் அந்த அகலிக்கிற அசுத்தங்கள் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு 10 மாதம் தங்கம் வருதோ, 22 கேரட்டுக்கு எடுக்கிறாங்களோ, அது மாதிரி உம்ராவும் ஹஜ்ஜும் தொடராக செய்கிற நேரம் என்ன நடக்குமாம், எங்களோட பாவங்களை விட்டு நாங்கள் கழுவப்படுவோம். அதே மாதிரி வறுமையிலிருந்து அல்லாஹ் தஆலா செய்வான், எங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வருது. வலைசலில் ஹஜ்ஜில் மபரூரா சவாபுன் இல்லல் ஜன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு கூலி சொர்க்கம் தான் என்று வரக்கூடிய செய்தியும் சேர்ந்து இந்த ஒரு ஹதீஸில் வருது. இது முஸ்னத் என்ற கிரந்தத்தில், அதே மாதிரி திருமதி என்ற கிரந்தத்திலெல்லாம் இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸில் சில அறிஞர்கள் இது ஹசன் தரத்துள்ள ஹதீஸ் என்றும் சொன்னாலும் இந்த கருத்து வந்து, இந்த கருத்துக்கு ஒரு பலம் இருக்குது. தொடராக ஹஜ்ஜி உம்ரா இந்த இபாதத்தில் ஈடுபடுவதன் மூலமாக என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா, வறுமையையும் போக்குவான். அதே போல அடுத்த அம்சம் என்ன நான் சொன்னேன், வறுமையும் போக்குவான், அடுத்தது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். எனவே அதே இந்த அடிப்படையும் நாங்கள் என்ன செய்யுங்க, இந்த விளக்கத்தோட அப்போ ஹஜ் உம்ரா அடுத்த திறவுகோள்களில் உள்ளது தான் குடும்ப உறவை சேர்ந்து நடத்தல். குடும்ப உறவை சேர்ந்து நடத்தலும் எமது வாழ்வாதாரம் விசாலம் அடைவதற்கு காரணமாக அமையும். அது எப்படி, அது குடும்ப உறவை சேர்ந்து நடந்தால் அது எப்படி வாழ்வாதாரம் விசாலமாக அமையும் என்று நாங்கள் யோசிப்போம். இது வந்து எங்களோட சிந்தனைக்கே சில நேரம் படாது. அல்லாஹ் தஆலா அங்கேயும் என்ன செஞ்சுக்கிறான், வாழ்வாதாரத்தை வச்சுக்கிறான். குடும்ப உறவுகள், இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள், இவங்களோட நாங்கள் சேர்ந்து ஒத்துமையாக வாழ்வதன் ஊடாக அல்லாஹ் தஆலா எங்களோட வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்துவான் என்றதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ குடும்ப உறவை முறிச்சு நடந்தா, குடும்ப உறவை பகைச்சி நடந்தா அது வாழ்வாதாரம் தடைப்படுவதற்கு காரணமாக அமையும்னு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதுதான். இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கணக்கு விட்டுட்டோம்டா எங்களோட பொருளாதாரம் தடைப்படுறதுக்கு இதெல்லாம் தடை கற்களாக முட்டுக்கட்டையாக இருக்குது. இந்த திறவு இதெல்லாம் கிளியர் ஆகிட்டோம்டா அதெல்லாம் எங்களோட வாழ்வாதாரம் விசாலமாகிறதுக்கு காரணமாக அமையும் என்றதை நாங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். எனவே அந்த இரத்த உறவுகள்னு சொல்கிற நேரம் எங்களோட கூட பிறந்த ரஹம், சிலத்து ரஹீம்னு சொன்ன ஒரே கருவில் பிறந்தவர்கள், ஒரே தாயுடைய வயிற்றில் பிறந்தவங்க, இவங்க இரத்த உறவுக்குள்ளே வருவாங்க.
அடுத்தது தந்தை வழி தாய் வழி சொந்தங்கள், தாயுடைய தந்தையுடைய கூட பிறந்தவங்க, இவங்கெல்லாம் அந்த இரத்த உறவுக்குள்ளே வருவாங்க. மற்ற கல்யாணம் முடித்து உறவுல வாரது, மற்ற உறவுல வாரது அது உறவு தான். ஆனால் இந்த இரத்த உறவுன்றதுக்குள்ளே வாரது என்னது, கூட பிறந்தவர்களும் அதே மாதிரி தாய் தந்தையுடைய கூட பிறந்த சகோதரர்களும், இவங்க தான் இரத்த உறவுக்குள்ளே வருவாங்க. இந்த உறவுகள் விஷயத்தில் நாங்கள் கவனமாக நடந்தால் இதனூடாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எங்களோட வாழ்வாதாரத்தை விசாலமாக்குவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இது புகாரில் பதிவாயிருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹ அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அய்யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, யார் என்னது தன்னுடைய பொருளாதாரம் விசாலம் அடைகிறதுக்கும் தனது ஆயுள் நீடிக்கிறதுக்கும் யார் விரும்புகிறாரோ ஃபல் யஸில் ரஹிமா, அவர் தனது இரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு ஹதீஸ் குடும்ப உறவு இரத்த உறவுகளை பேணுவதன் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களோட ரிஸ்கை விஸ்தீர்ணப்படுத்துகிறான். அதே மாதிரி எங்களோட ஆயுளை நீடிக்கிறான். எங்கள் ஆயுளை என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா நீடிக்கிறான்ன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா, யார் தனது பொருளாதாரம் விசாலமாக வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யார் தனது ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் இரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தியாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த குடும்ப உறவை சேர்ந்து நடப்பதன் மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டால் குடும்பத்துக்குள்ள நிம்மதி சந்தோஷம் ஏற்படும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும், அதே மாதிரி பொருளாதாரத்தில் பரக்கத் விஸ்தீரணம் கிடைக்கும். குடும்ப உறவுகளை நாங்கள் இரத்த உறவுகளை முறிச்சு நடந்தால் குடும்ப உம்மா அப்பா குடும்பங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட கோபம், அவங்களோட விரோதம் பாராட்டி கொண்டு நாங்கள் வாழ்ந்தால் எங்களோட மனசளவுலேயும் நிம்மதி இருக்காது, குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி ரிஸ்க்லையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒரு புடியை பிடிச்சி வைப்பான், ரிஸ்கில் விசாரணை மெய்க்காது. அதே மாதிரி எங்களோட ஆயுள் குறையிறதுக்கும் அது காரணமாக அமையும் விளையினங்களுக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பகுதியை நான் கொஞ்சம் மனசில் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் சர்ரஹ ஐயுமத்த லஹு ஃபீ உம்ரிஹி, யார் தனது ஆயுள் நீள வேண்டும் என்று விரும்புகிறாரோ, வ யுவஸ்ஸஅ அலைஹி ஃபீ ரிஸ்கிஹி, அவருடைய ரிஸ்கில் விஸ்தீர்ணம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஒமன் யுதுஃப அன்ஹு மைத்தத சூ, கெட்ட மரணத்தை விட்டும் அவர் தடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல் யத்தகில்லா, அவர் அல்லாஹ்வை பயப்படட்டும், வல் யஸில் ரஹிமா, அவர் தன்னுடைய இரத்த உறவை சேரட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி. இதுவும் முஸ்னத் என்ற கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு செய்தி இல்லைனா. எனவே அப்போ ஆயுள் நீடிக்கிறதுக்கும் பொருளாதாரத்தில் விஸ்தீர்ணம் கிடைக்கிறதுக்கும் கெட்ட மரணம் சம்பவிக்காமல் இருப்பதற்கும் என்னது இறை எச்சமும் குடும்ப உறவை சேர்ந்து நடப்பது, இரத்த உறவுகளை பேணு. சில நேரம் அவங்க எங்களை வெட்டி ஈப்பாங்க, நீங்கள் எவ்வளோ சேர்ந்தாலும் அவங்க உங்களை துண்டிச்சு கொண்டே போவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அவங்க துண்டித்து போக்கல நீங்கள் சேர்ந்து நடக்கிறீங்களோ அல்லாஹ் உங்களோட சேர்ந்து நடப்பான், யார் துண்டித்து நடக்கிறீங்களோ அல்லாஹ் உங்களோட துண்டித்து நடப்பான். நீங்கள் குடும்ப உறவுகளை துண்டிச்சிக்க வச்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களோட இருக்கிற தொடர்பை துண்டிச்சிருவான். உங்களுக்கும் அல்லாஹ்க்கும் இருக்கிற தொடர்பு கனெக்ட் இல்லாம போயிடும், டிஸ்கனெக்ட் ஆகிடும். இரத்த உறவுகளோட நீங்கள் சேர்ந்து நடக்கக்கூட அல்லாஹ்வுடைய தொடர்பு உங்களோட நெருக்கமாயிடும். எனவே குடும்ப உறவு, கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அதே மாதிரி எங்களோட தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகளோடு உள்ள அந்த உறவு பாலத்தை நாங்கள் அடிக்கடி பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எங்களால் முடிந்த உதவிகள் உத்தாசைகள் செய்வது மட்டுமல்லாமல் இந்த உறவுகளை அவர்களோடு உள்ள அந்த மனக்கசப்புகளை நீக்கி அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு நல்ல உறவு முறையை நாங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கொள்ளணும். இது நன்மை, இது இபாதத், இது வெறுமனே ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது உறவுகளை முறித்தால் சொர்க்கம் போயலாது. லா எதுகுல் ஜன்னத காத்தியூன், குடும்ப உறவை முறிப்போன் சோனம் நுழைய மாட்டான். அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு கூட இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம், அமலாக இருக்குது இரத்த உறவு பேன்றது.
அப்ப இரத்த உறவு அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக மன்றாடும் மறுமையில. யார் இரத்த உறவை பேணுறாங்களோ அவங்களுக்காக அது மன்றாடும். இரத்த உறவு முறிக்கிறவங்களுக்கு சொர்க்கம் இது அந்த அந்த இரத்த உறவு எதிராக நிற்கும் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களை பார்க்குறோம். எனவே குடும்ப உறவுகள் சில நேரம் சில அறியாமையினால சில சண்டைகள் சச்சரவுகள் குடும்ப உறவுகள் ஏற்பட்டு சில நேரம் நாங்கள் குடும்ப உறவுகளை அவமதித்து கோவத்தை அவங்கள கூட ஈக்கலாம். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, எனக்கு ஏன் பொருளாதாரத்தில் நெருக்கடி, ஏன் எங்களோட வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் சோதனைன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கண்டா இந்த இந்த திறவுகோள்கள் எங்கேயாவது நாங்கள் மிஸ்டேக் விட்டிப்போம். ஒன்று பாவம் அதிகமாயிக்கும், அப்படி இல்லாட்டி இறைச்சம் இல்லாமல் அல்லாஹ்க்கு பயப்படாமல் நாங்கள் நடந்திப்போம், அப்படி இல்லாட்டி நேரம் கொடுக்காம இருந்திப்போம், அல்லாஹ் வணங்குறது இபாதத் செய்யறதுக்கு டைம் கொடுக்காம இருந்திப்போம். அடுத்தது குடும்ப உறவுகளோடு நாங்கள் என்ன செஞ்சிப்போம், துண்டித்து வாழக்கூடியவர்களாக இருந்திப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தாய் வந்து என்னது முஷ்ரிக் ஆகிக்கிறாங்க. யார்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கருடைய மகள் அஸ்மா. அபூபக்கருடைய ஒரு மனைவி வந்து என்னது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக முன்னால் அபூபக்கர் கல்யாணம் முடித்த பல திருமணங்களில் ஒரு ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அந்த தாயை பற்றி கேட்குறாங்க. அபூபக்கருடைய மகள் அஸ்மா கேட்குறாங்க, என் தாய் வந்து இன்னும் இணை வைக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள போயிட்டு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை ஆயிக்குது, அவங்களோட சேர்ந்து நடக்கிறதுக்கு. அவங்க முஷ்ரிக் ஆயிக்கிறாங்க, எப்படி நான் அவங்களோட சேரலாமா, சேர்ந்து அவங்கள கவனிக்கலாமான்னு கேட்கல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஅம் சிலி உம்மக்கி, உன்னுடைய தாயை நீ கவனி. அவங்க முஷ்ரிக்காக இருந்தாலும் இணை வைப்பாளராக இருந்தாலும் தாயை கவனிக்கிறது கடமை. ஏன் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு? அந்த இரத்த உறவுன்றது அவ்வளோ முக்கியமானது என்றதை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே குடும்ப உறவுகள் விஷயத்தில் நாங்கள் எந்த அளவு தூரம் நாங்கள் கூடுதலாக நாங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே எங்களோட வாழ்வாதாரத்துடைய பரக்கத்துக்கு செழிப்புக்கு காரணமாக அமையும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் குடும்ப உறவை சேராமல் இருக்கிறதே என்னத்துக்கு? சேர்ந்தா கஷ்டம், அவங்க கேட்பாங்க, கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களோடலாம் நாங்கள் உறவு வச்சுக்கிட்டா எங்களுக்கு கஷ்டம் வந்துடும், ஒரே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் என்னது அந்த டெலிஃபோனை பேச்சுவார்த்தையை துண்டிச்சு கொள்வது, கண்டா மட்டும் பேசுறது, நிறைய என்னது பேச போகிறதில்லை, பேசினா கரைச்சல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் இருந்தால் கொடுங்க, அது வேறு விஷயம். இல்லாட்டி நீங்கள் அவங்களோட உறவை முறிச்சிடாது. நீங்கள் உறவு முறிச்சிங்கண்டா உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சில நேரம் குடும்பத்தில் சில பேர் அல்லாஹ் தஆலா நல்ல செல்வந்தர்களாக ஆக்கிப்பான், சில பேருக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுத்திப்பான். அந்த செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திக்கிறதே அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். நீங்கள் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்வான், அவங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு தருவான். குடும்பத்தில் ஒத்தர் அல்லாஹ் பரக்கத்தாக வச்சுக்கிற காரணம் உங்களோட குடும்பத்தில் ஏற்கனவே கஷ்டம் வைக்கிறாங்களே அவங்களோட பங்கையும் சேர்த்து அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிறான். நீங்கள் கொடுக்குறீங்களான்னு அல்லாஹ் பார்ப்பான். நீங்கள் கொடுத்தீங்கண்டா திருப்பி திருப்பி அல்லாஹ் தந்திக்கிட்டே இருப்பான். நீங்கள் கொடுக்காம தடுத்தீங்கண்டா அல்லாஹ் உங்களை விட்டும் தடுத்துருவான், உங்களை விட்டும் தடுத்துருவான். அவர்களுக்கு வேற யார் மூலமாவது கொடுக்க வைப்பான், கொடுக்க வச்சு அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தும் செய்வான். எனவே கண்ணியத்துக்கு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குடும்ப உறவுகளை இந்த கொடுக்கல் வாங்கலை வச்சு முடிவெடுக்கக்கூடாது. இரத்த உறவுகளை, இரத்த சொந்தங்களை இந்த குடுக்கல் வாங்கலை வச்சு அவருடைய உறவுகளை நாங்கள் முறிக்கவே கூடாது, முறித்து நடக்கவே கூடாது. அப்படி நாங்கள் நடப்போமாக இருந்தால் வர இருக்கக்கூடிய பொருளாதார அந்த விஸ்தீரணம் பரக்கத்தும் எங்களை விட்டு இல்லா போய்க்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தா தந்திக்கிறான்டா, தேவையான எங்களோட இரத்த உறவுகளுக்கு, மற்றவங்களுக்கு கொடுக்கறதை விட இரத்த உறவுகளில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அதிகமாக நாங்கள் கொடுத்து உதவுறதும், அவங்கள சேர்ந்து நடக்கிறதும், அவர்களோடு ஒத்துமையாக இருப்பதும் எங்களோட வாழ்வாதாரத்துடைய விஸ்தீரத்துக்கு அது காரணமாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய இந்த வகுப்பிலையும் கடந்த வகுப்பிலையும் நாங்கள் சில முக்கியமான திறவுகோள்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது உண்டு இஸ்திக்ஃபார் தௌபா, அடுத்தது தக்வா இறையச்சம், மூன்றாவது நாங்கள் பார்த்தது ஹஜ் உம்ரா விஷயத்தில் தொடர்ச்சியாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவர்கள் ஈடுபட்டால் அதுவும் அவர்களுடைய வறுமையை ஒழிப்பதற்கு காரணமாக அமையும் சில ஹதீஸில் வருது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தது அல்லாவை வணங்குவதற்கு இபாதத்துக்கு டைம் கொடுக்குறது. இபாதத்துக்கு டைம் கொடுத்தாலே அல்லாஹ் தஆலாவே வாக்களிக்கிறான், போதும் என்ற தன்மையை நான் ஏற்படுத்துவேன், வறுமையை உங்களை விட்டு நீக்குவேன்,
அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் இரத்த உறவுகளை பேணுறது, இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறது. இந்த 5 அம்சமும் நாங்கள் இதுவரைக்கும் இந்த திறவுகோள்களில் நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த திறவுகோள்களையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். எனவே இந்த படித்தவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, எமது வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் அவைகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எமது வாழ்க்கையில் தவறாக நாங்கள் அதை புரிந்திருந்தால், தவறுதலாக நாங்கள் இருந்திருந்தால் அந்த தவறுகளை சரி செய்து கொண்டு இந்த 5 அம்சங்களிலும் நாங்கள் சரியாக நடப்பதற்கும் மற்ற அம்சங்களையும் இன்ஷா அல்லாஹ் படிப்பதற்கும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.